வந்து இவளுக்கு சிஸ்டர் இல்ல, எனக்கு மாமியார் தான் இருக்கு. அது மேல போடு, கீழே இருக்கிறது கொஞ்சம் மேல. இது மேல வருமா? மாட்டுக்கு லாடம் கட்டுறது. சித்தி பாரு, சித்தி சித்தியா அழுதெல்லாம் அனுப்ப கூட ஹாப்பியா அனுப்பிச்சுங்க. சரியா? வீட்டுக்கு போனோம்ல. மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? எஸ் மக்களே, சித்தி பார்க்க போறோம். அப்புறம் நிறைய பர்ச்சேஸ் இருக்கு. சோ அரிதாவோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவ தங்கச்சி வந்தாலும் பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்றா, வேற எதுவுமே பண்ண மாட்டா. மக்களே, என்னோட மேரேஜ் அப்போ அரிதா ஃபுல்லா லீவ் போட்டு என் கூட தான் சுத்திட்டு இருந்தது. அப்ப அந்த நன்றி கடன் நம்ம திருப்பி தெரிவிக்கணும். ஏன் என்ன கூட சேர்த்துக்கிற? நீ போயிட்டு வாடி, ஏன் என்ன கூப்பிட்டுக்கிற? ஓகே மக்களே, சோ ஜுவல்லரி ஷாப்பிங் அரிதாவோட ஃபங்க்ஷனுக்கு அதான் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேசலாம் வீடியோக்குள்ள. பண்ணி தானே பாப்பி சாப்பிடணும். அம்மா கொஞ்சோண்டு கொடு பாப்பி. மொத்தமா போட்டு. ஆமா லக்கி அம்மா, கேளுக்கு இப்படி நடக்குற சருக்கா தான் உங்களுக்கு லக்கி கெட்டு போகுது. ஃபுல் ஸ்வீட் போட்டு கெட்டு போறது. குழந்தை கொடுக்காம வேற யாரும் மக்களே, ஸ்வீட் சாப்பிட்டா கோல்ட் வரும். புரிய மாட்டேன். அப்போ இந்த வாய் சாப்பிட்டியா? நான் சாப்பிடலாம். நான் பெரிய பாப்பா. நீ பெரிய பாப்பா எல்லாம் சொல்ல, பெரிய சைஸ் பண்ணின்னு சொல்லுங்க. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து கிளம்பியாச்சு மக்களே. மார்னிங் முன்னாடிலாம் மந்த்லி ஒரு 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி அவங்க சித்தியே பார்த்தாங்க. இப்பெல்லாம் வாரம் 6 வாரம் எல்லா வீக்கெண்டும். ஏன்னா வீக் டேஸ்ல அவளுக்கு ஒர்க்கா இருக்கும். வீக்கெண்ட் தான் இப்ப சருக்குக்கும் லீவா இருக்கும், அவளுக்கும் லீவா இருக்கும். அதனால வீக்கெண்ட் இங்கதான். இவங்க வந்து ஊர் சுத்தத்துக்கு நம்மள டிரைவரா வேற யூஸ் பண்ணிப்பாங்க. நான் ஓட்டுவோம் மக்களே, நீ கார்த்திக் நீ ஓட்டுவ, வாயிலே நல்லா ஓட்டுவேன்னு எங்களுக்கு தெரியும். உன்னை நம்பி எப்படி நீ தரது எருமை? ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, போயிட்டு அரிதாவை சித்தி வரா. எதுக்கு வரா சித்தி? என்ன பாக்க வரலமா, நம்ம உயிரை வாங்க வருது. சித்தி உயிரை வாங்க வரலப்பா, நீங்க தான் ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? கார் சாவி கொடுத்தா நாங்க பறப்போம், சுரகடிப்போம். நாங்க 2 பேருமே பைக் சாவி மக்களே. சரி ஓகே, கார் சாவி குடுக்கறது சரி. பைக் சாவி எதுக்கு ஒளிச்சு வச்சிருக்கான்? பைக் சாவி ஒளிச்சு வச்சிருக்கான் மக்களே. நீ லக்கி என் தள்ள கட்டி நீ கேடியே கிளம்பிடுவேன். நான் பாடணும், கஷ்டப்பட்டேன். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் இப்ப நம்மளோட ஒர்க் என்னன்னா, போய் சித்திய பிக்கப் பண்ணணும். சித்தி வந்து மெட்ரோ வந்துருவாங்க, அண்ணா நகர். சோ அங்க இருந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து ஜுவல்ஸ் பார்க்க போறோம். எல்எஸ்கே ஆப்போசிட்ல நிக்கிறேன்னு சொல்லிருக்கு. அங்கதான் இருக்கு. தப்பா வந்துட்டு நீ வேணும்னே இங்க வந்து நிக்க வச்சு ஹரிதா பண்ணி வெயில்ல நடக்க வச்சு நீ இப்ப அவளை வந்து இப்ப வெயில்ல நடக்கனால என்ன குறைஞ்சு போடுங்க. கார் திரும்பிடும். அங்க இல்லன்றனால இங்க வந்திருக்கோம்னு நினைச்சேன். இதுனா தப்பு. நம்ம போன சித்தி ஆளையே காணுமேமா. சுத்து வட்டாரத்துல ஆளையே காணுமே. ஏன் இங்க இருந்துட்டே போன் பண்ணுது? நம்ம தெரியல, அதனால தோதா இருக்கும். எதுக்கு போன் பண்ற? ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து அரிதாவை பிக்கப் பண்ணியாச்சு. ஆக்சுவலி மார்னிங் 11 o'clock நாங்க வந்து பிளான் பண்ணிருந்தோம். 11 o'clock வந்து ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப டைம் பாத்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது. இந்த அரிதாவால லேட். இப்ப என்ன பண்ண போறோம் அத சொல்லு. சாப்பிட போறோம். என் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட டைம் வந்து மக்களே வாங்குறதுக்கு வராங்களா இல்ல சாப்பிடுறதுக்கு வராங்களா? ரெண்டுத்துக்குமே வரும். சாப்பிடறதுக்கு நல்லா சாப்பிட்டது ஷாப்பிங் ஜாலியா பண்ண முடியும். வாய் வச்சு சும்மா வாடி. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் நம்ம லஞ்ச் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நீ சாப்பிடுறதுக்கு வரலன்ற, ஆனா சாப்பாடு மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிற எரும மாட்டு மூஞ்சி. மக்களே, ஃபைனலா உணவு முடிஞ்சாச்சு. இப்போ சூடா ஒரு டீயமும் போட்டாச்சு. வந்ததுல இருந்து சாப்பிட்டு மட்டும் தான் இருக்கிற மக்களே ஆக்சுவலி இல்ல மக்களே, என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் மக்களே. ஒருவேளை கரெக்டான பிளான் எல்லாருக்குமே தெரியும். நீ ஒரு சோத்து மூட்டை இவ்வளவு லேட் ஆகும் தெரிஞ்சா வீட்லயே நான் சமைச்சு எடுத்து வந்திருப்பேன் மக்களே. குக்கர்ல கட்டி வந்து கண்டிப்பா எடுத்து வந்திருப்பேன். இவ்வளவு லேட் ஆகும் தெரியாது, அதனால கொஞ்சம் கேர் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைனலா நம்ம வந்து சாப்பிட்டோம். இப்ப போய் நம்ம வந்து ஜுவல்ஸ் பாத்துட்டோம்னா ஒர்க் முடிஞ்சிச்சு. மெயின் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம
போலாம். இங்கே இருக்கீங்க புரியுதா? எங்கயாவது போய் ஊர் சுத்திட்டு இருந்தீங்க. இங்க பாரு, நீங்க போய் எப்படி ஜாலியா இருக்கீங்களோ நாங்க அப்படி போய் எங்கயாவது போய் ஊர் சுத்தி அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லக்கி போயிட்டு வர வரைக்கும் மிக்சர் சாப்பிட்டுட்டு உட்காந்துருங்க 2 பேரும். ஓகேவா? எஸ் மக்களே, அரிதாவோட வெட்டிங்க்கு நம்ம ரெண்டல் ஜுவல்ஸ் தான் எடுக்க போறோம். வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் ரெண்டுத்துக்குமே. ஸோ வழக்கம் போல நம்மளோட ஆஸ்தான கடையான கோல்டு காப்பிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ரஸ்மி செம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்ல இவங்க ரெண்ட்க்கு ஜுவல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியே நிறைய ஷாப்ல நாங்க ரெண்ட் ஜுவல்ஸ் செக் பண்ணி பார்த்தோம். அதை விட இங்க செம்ம அஃபோர்டபுளா இருக்கிறத பர்சனலாவே நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். பிரைஸையும் தாண்டி எக்கச்சக்கமான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் மக்களே. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கு. டெம்பிள் ஜுவல்லரி, ஏடி ஜுவல்ஸ், விக்டோரியா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொட்டி இருக்கு. குவாலிட்டி முக்கியமா அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃபோட சர்வீஸ் ஆன் பாயிண்ட்ல இருக்கும். உங்க காஸ்டியூம் நீங்க எடுத்துட்டு போய் காமிச்சீங்கன்னா போதும் அதுக்கு என்ன மாதிரி ஜுவல்ஸ் பேர் பண்ணா நல்லா இருக்கும்ன்றத அவங்களே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அரிதாவோட என்கேஜ்மெண்ட் ஜுவல்ஸ் எல்லாமே இங்க தான் நம்ம ரெண்ட் எடுத்திருந்தோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் நான் கோல்ட் காப்பியை சஜஸ்ட் பண்ணுவேன். கோல்ட் காப்பியோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்க மக்களே. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரெண்ட் பண்ணும்போது நம்ம நேமை மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்டுமே தருவாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. லாவெண்டருக்கு எப்படி இது போடுவேன்? அப்போ ஒயிட் ஸ்டோன் இருக்கிறது. லாவெண்டர் கூட இது மாதிரி பர்பிள் மேட்சா தான் இருக்கு. இது கொஞ்சம் லைட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஹெவியா கேட்கலாம். அப்புறம் தான் இது கொஞ்சம் ஹெவியா காட்டுங்க. கீழ இருக்கிற நீட் செயின், மேல இருக்கிறது இந்த செயின் ஓகே. கீழ மட்டும் கொஞ்சம் ஹெவியா காட்டுங்க. அதான் நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். இதுக்கு மேல அது போய் வாங்கிட்டு வரணும். பிரதர் வீடியோ பார்க்க மாட்டீங்களா? வெக்கப்படுறாருக்கா அவரு. நான் போய் ஆளுங்கிட்டலாம் சொல்லுமே. நல்லா இருக்குல்ல? சூப்பர். மேல அந்த பெரிய நெக்லஸ் காட்டுங்க. அது மேல போடு, கீழ இருக்கிறது கொஞ்சம் மேல தூக்கி. இதான் நல்லா இருக்கு. ஓகே மக்களே, பிரைட் வந்து சும்மா தான் இருக்கு. பிரைட்ஸ் மெய்டு தான் இப்போ சைடுல எல்லா வேலையும் பார்த்துட்டு அதான் தெரியல யாருன்னு. சருக்கு நம்ம நெத்திச்சுடி வைக்க கூடாது. அதனால நம்ம சருக்கிக்கிட்டே இது ரிலீஸே பண்ண போறது. நெத்திச்சுடி வைக்கிறோன்றதே சொல்ல போறது கிடையாது. ஃபைனல் லுக் தான் நம்ம காட்ட போறோம். ஓகே ப்ரோ, இதே வச்சுக்கலாம். இதுவே ஓகே தான். இதுக்கு இப்போ எனக்கு வந்து வளையல், ரிங்கு, ஹிப் பெல்ட் பட்டு பொட்டுன்னு எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ, இதான் ப்ரோ வேணும். எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு இப்படி சோப்பு வந்து நீ ஏதாவது சாம்பிள் போட்டோ வச்சிருந்தா காட்டு. தொங்குனா நல்லா இருக்கும். அப்போ தோருக்கு பாரு, இங்க மணி தொங்குது பாரு. இது வேணாமா? கொஞ்சம் நல்லா பெருசா கட்டா. அதோ பாரு. ஓகே மக்களே, ஃபைனலா பிரைட்ஸ் மெய்டோட வேலை முடிஞ்சிச்சு மக்களே. அடுத்து இப்போ பிரைடுக்கு வந்து எடுத்துட்டு இருக்க அரிதா. இது முடிச்ச அப்புறம் இன்னொரு ஆளுக்கு நம்ம பீரா எடுக்கணும். லைனா அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம மேரேஜ்ல நம்ம மேரேஜ்ல எனக்கு ஆளுக்கு மேரேஜ்ல நம்ம வாங்கணும் ஞாபகம். ஆனா கட்டுறது வாங்கிட்டோம். ஓ, இது மேல வருமா? நம்ம தலைகீழ போட்டு எதுக்கு இங்கிட்ட அவங்ககிட்ட சுத்திட்டு இருக்கேன்? தலையில ஒரு கொண்டைய வச்சுட்டு என்னப்பா இது? என்னடி புது பொருளியா இருக்கு? என்ன பார்த்ததால தலையில குயின் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கியா? ரைட்டு. இல்ல இல்ல, உனக்கே கியூட்டா இருக்கு, நீயே வச்சிருக்கீங்க. இன்னொரு அக்கா தேடிட்டு இருந்தா. அங்க பாரு, எங்களுக்காக காத்திருந்து போயிச்சா. இப்பதான் பிரைடுக்கே பாக்குறோம். இவ்வளவு நேரம் நாங்க எனக்கு தான் பார்த்தோம். உனக்கு என்ன வேணும்? வரும் உனக்கு கம்பல். உனக்கு எதுவுமே கிடையாது. அம்மாக்கும் சித்திக்கு மட்டும்தான். ஹர்ட் பண்ணிச்சுடா அரிதா. என்ன இங்க வச்சு ஏன்பா தம்பி? அக்காவுக்கு வச்சா அழகா தானே இருக்கும், கியூட்டா தானே இருக்கும். பொது இடத்துல என்னால திட்ட முடியல. இல்ல ஏதாவது திட்டிடுவேன். மேக்கப் பண்ணி நான் ரெடி ஆயிட்டு இல்லடா, நான் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு ரியாக்ஷன் எப்படின்னு நான் வீடியோ எடுக்க போறேன்னு சொன்னா இதுக்கு வைத்தறிச்சல. நீ எடுக்க மாட்டேன், ஆனா நாங்க எடுக்கிறோம். என்ன அரிதாக்கே சொல்ற? இப்ப எனக்கே மூக்குத்த போறேன். கொஞ்சம் இப்படி வரியா தயவு செஞ்சு ப்ளீஸ். யார் மணி தானே கேட்டுட்டு இருந்தேன், நீதான் அதை பாத்துக்கிற. அடுத்த 1 மணி நேரத்துக்கு புரியுதா? 2 மணிக்கு வந்தோம். நேரம் சுமார் 5 மணி. 5 மணி வரைக்கும் போயிட்டு அவர் கோல்டுல வாங்கி தருவாருக்கா உனக்கு. அம்மாக்கு இதெல்லாம் ஜுஜுபி கோல்டுல வாங்கி தராரு உனக்கு. கம்பல் இந்த மாதிரி வேணாம், இவ்வளவு பெருசு போட முடியாது. இதுல வந்து ஒயிட் வேணும் தம்பி. இங்க கீழே பிங்க் கலர் இருக்குல்ல, அதுக்கு பதிலா ஒயிட் காமனா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம்ல. அந்த ஒயிட் காட்டுங்க, செட் ஆகுதான்னு பாக்கலாம். லக்கி மேலே ஏறி உட்கார் பாக்கலாம். ஸ்மைல் பண்ண லக்கி ஸ்மைல். அழகா இருக்குடி பாப்பா. அதுக்குதான் அமைதியா இருக்கிறோம். பக்கா சுத்தி பாரு. ஸ்மைல் பண்ணு, கை வைக்காத. ஒண்ணுமே தெரியல போட்டோல. அந்த ரோப் போட்டு பார்த்தா தான் தெரியும். அம்மா பாரு பாய் சொல்ற அக்காக்கு. அப்புறமா வரேன் கா சொல்றேன்.
ஓகேடா பாய்டா அப்புறமா வரேன். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம ஜுவல்லரி ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து எதுக்கு ஜுவல்லரி ஷாப்பிங் வந்திருக்கோம்னா அரிதாவோட வெட்டிங்க்கு அப்ப வியர் பண்ணிட்டு. மேரி அரிதா மேல எல்லாம் பழி போடாத, திருட்டு நாயே நீதான். இவளுக்கு அரிதாவோட கல்யாணத்துல மக்களே நான் ட்ரெஸ் நகை வாங்குறோம். அதுக்காக இதுக்கு மேட்சிங்கா இப்போ ரெண்டல் ஜுவல்லரி காரணம் வந்து அரிதான்னு. அரிதா மக்களே, அரிதாவுக்கு தான் மக்களே எடுக்கணும். அரிதா ஒரு வேலையா நாங்க இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேலை முடியணும். அதுல இந்த ரெண்டல் ஜுவல்ஸும் மெயினான வேலை. ஏன்னா பிரைடுக்கு ரெண்டு பேருக்கும் தேவை அவங்க ட்ரெஸ் அப்புறம் ஜுவல்ஸ். எனக்கு புரியல, அவங்களுக்கு தான் ஃபங்க்ஷன், அவங்க கூட சொல்லணும்னா நம்ம வீட்டுல ஒரு மேரேஜ்னாலே நம்ம எப்பவுமே ஹாப்பியா ஜாலி ஆயிடுவோம்ல. ஏன்னா நம்ம வேற ஒரு மேரேஜ்க்கு கிராண்டா கிளம்பி எல்லாமே பார்த்து கிராண்டா கிளம்புவோம். ஆனா இவ்வளவு பார்த்து நம்ம நல்லா இருக்கணும். 3 மாசம் முன்னாடியே எல்லாரும் உயிரை எடுப்போமா மாட்டோம். என்னோட மேரேஜ்ல இருந்தே ஏதாவது ஒரு திங்ஸ் எடுக்கிறோம், ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம்னா நானும் அரிதாவும் டிஸ்கஸ் பண்ணவே எடுக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வாங்குறதா கூட நான் அரிதாக்கு தான் போட்டோ எனக்கு வாங்கினாலும் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க டிஸ்கஷன் வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. அதுவும் லக்கி மாடான அப்புறம் சுத்தம் எதா இருந்தாலும் அந்த அம்மா அப்ரூவல். இப்போ லக்கியே என்ன ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரி மேக்கப் போடணும், என்ன மாதிரி செயின் போடணும்ன்ற வரைக்கும் அந்த அம்மா தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி இருக்கு. இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. அரிதா வந்து இவளுக்கு சிஸ்டர் இல்ல, எனக்கு மாமியார். ஓகே மக்களே, இப்போ ஆக்சுவலி நாங்க வந்து எங்க வந்திருக்கோம்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ரொம்ப பசி. 2 மணிக்கு போனோம், 5 மணி ஆகுது. இப்பதான் நாங்க வெளியே வந்திருக்கோம். ஜுவல்லாம் பாத்துட்டு இப்பதான் முடிஞ்சிருக்கே ஜொல்லு பாக்குறது. ஆமா, அதனால அரிதாவும் லக்கியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிருக்காங்க. அதனால நம்மளும் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரலாம். சித்தி தான் நீ திட்டுறிய, அதனால கிளம்புறா. பாட்டி வீட்டுக்கு போக வேணாமா சித்தி? உன் கூட இருந்தாலே எப்படி? மதியானமா போ. ஓ மெட்ரோவே வந்துருச்சா? பாய் சொல்றேன் சித்திக்கு. அழுவ ஆரம்பிச்சு லக்கி. பீச்சுக்கு தண்ணியா? நாளைக்கா பீச்சுக்கு தண்ணி கூட்டு போயிட்டு உன்னை அங்கேயே இறக்கி விட்டு நீ அப்படியே போயிடு. எங்களுக்குலாம் வேலை இருக்காது, அவங்க கூட பீச்சுக்கு சுத்தி இருக்கதான் வேலையா? கேக்குற கல்யாணம் நானும் பீச்சுக்கு போகணும்னு கேட்டமே, நீங்க கேட்டீங்க நான் ஹெல்ப் பண்றேன். பொண்ணு கேட்டுச்சு அழுதுன்னு ஃபீல் பண்ணுது. நான் என்ன பண்றது? சரி இரு, நாளைக்கா போலாம். அதான் லக்கி கூட ஃபீல் பண்றேன். நாளைக்கு ஏதாவது கூட வந்து வீட்டு வர செய்றீங்களா? வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, பீச் ஸ்டேஷன் வந்து விட்டு வருவோம். அம்மா சித்திக்கு வேலை இருக்குமா, அழக்கூடாதுமா. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். சித்தி போய் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துருவா. ஓகேவா? அழக்கூடாது. இல்ல இன்னைக்கு நைட்டுக்கு போட்ட ட்ரெஸ்ஸுக்கு சித்திக்கு ட்ரெஸ் இல்ல, போய் எடுத்துட்டு வரேன். கிழிஞ்ச நைட் ஏதாவது இருக்கும், பொறுக்கி தரேன். கம்பெனி அம்மா விட்டு சித்தி நாளைக்கா வருவா. இந்த பர்மா சித்தி கல்யாண வேலை இருக்குமா நிறைய. சரி நாளைக்கு போட்டர்ல போட்டு அனுப்பிச்சு விட்டுறியா? டன்சோல வரியா போட்டர்ல வரியா பப்பி? டன்சோல தான் இடம் பார்த்தோம். எப்படி வர? ஆட்டோல தான் வரும், டன்சோல வரும். சரி தங்கம், டைம் ஆச்சு. சித்தி பாய்க்கு போறோம். யாருங்க போய் கூட்டு வா போ. சரி நாளைக்கா பாக்குறீங்க பாரு. எப்பவுமே நம்ம ப்ரிப்பேரா பண்ணி வச்சிருவோம். சித்தி இப்ப இறங்க போறா, பாய் போக போறேன். சோ அழகி அழகடா. நான் பண்ண வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ்ல நீ பண்ணி இருக்கேன் பாப்பி. லக்கி பட்டா சித்தி பச்சுதப்பா கூட்டு வர போறாடி. அம்மா இங்க பாரு, அப்பா பேச்சு கேள பட்டு இல்ல சித்தி. இங்க பாரு, சித்தி வீட்டுக்கு போனா தாத்தா அடிக்க மாட்டேன். இப்ப அது அழுவ ஆரம்பிக்க போது அடுத்து. ஐயோ செல்லம் வருவா, செல்லம் சித்தி நம்ம கூட தான் வந்துருவா. நீ என்ன டாய் கேட்ட? ட்ரெயின் டாய் கேட்டியா? டாய் வேணுமா சித்தி வேணுமா? சரி சாக்கி சாக்கியாங்களம்மா. சாக்கி வேணுமா சித்தி வேணுமா? கடவுளே, சித்தி அழுதெல்லாம் அனுப்ப கூடாது, ஹாப்பியா அனுப்பிச்சுங்க. சரி நாளைக்கே வந்துருவா. ஏன் பாப்பி இப்படி பண்ண மாட்டே? என்னாச்சு? ஆமா நான் சொல்லல, பாதியில போயிடுவா அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்ல. சரி அம்மு, திருவட்டூர் பக்கத்து தெருவுலயா இருக்கு. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வாரே நடந்துச்சு மக்களே. எல்லாரும் லக்கி செம்ம கிரைங் மோடு. நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த அளவுக்கு தேம்பி 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 அழுது
ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கன்சோல் பண்ணோம். உடனே அவங்க சித்தி வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க அப்படியே அழுதுட்டே ஒரு மாதிரி சேடா அப்படியே உட்காந்தாங்க, பட்டு தூங்கிட்டாங்க அப்படியே கார்லயே. அப்புறம் இப்பதான் கூட்டு வந்து நாங்க வந்து பெட்ல போட்டு வச்சிருக்கோம். வேக்கப் ஆனாதான் தெரியும். டீசர் கழுவே அரித்தாளுவேன்னு மாத்தி மாத்தி. ஆக்சுவலி இப்போ திருவற்றியூர்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு மக்களே, பெயிண்ட் பண்றாங்க வீடு. சோ அதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கு. அரிதா கண்டிப்பா போயே ஆகணும். போலன்னா அவ்வளவுதான், அம்மா அப்பா அரிதாவை பிச்சுட்டு பண்றாங்க. அதனால ஒரு ஆப்ஷனே இல்ல. அதனாலதான் அரிதா இவ்வளவு அரிச்சுதான் கிளம்புச்சே. இல்லாட்டி லக்கி இவ்வளவு அழுதுக்கு கண்டிப்பா வந்துட்டு இருக்கோம். இங்க எனக்குமே செம்மடா இருக்கு மக்களே. ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தோம். ஒரு 3-4 ஹவர்ஸா நின்னுட்டே நாங்க ஜுவல் எல்லாம் பாத்துட்டே இருந்தோம். அதனால ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே, நானும் போய் உள்ள படுத்துட்டு அப்புறம் வேக்கப் ஆயிட்டு உங்களை மீட் பண்றேன். ஏன் பாப்பி இங்க பாரு, சித்தி வீட்டுக்கு போனோம்ல. சரி நம்ம வீடியோ கால் பண்ணலாமா? சித்தி வீடியோ கால் பண்ணலாமா? அழுவ கூடாது சரியா? பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. சரி நான் வீடியோ கால் பண்ணேன். சித்தி நாளைக்கு வருவா. வீடியோ கால் எல்லாம் பண்ணாதான் இன்னும் ட்ரிகர் ஆயிடும். கம்முன்னு. ஏன் பாப்பி தூங்கி எழுந்துட்டல, அதோட விட வேண்டியது. அது பாரு தூங்கி எழுந்து ஞாபகம் வச்சு. சரி ஒண்ணும் இல்ல. சரி அழகு. சித்தி வர சொல்றேன் இரு தங்கம். சிப்ஸ் இருக்கு. சிப்ஸாவே சூப்பர். ஓகே மக்களே, நேரம் சுமார் இரவு 12 மணி ஆக போகுது. முடியல மக்களே, எங்களை வச்சு செய்யல. லக்கி வந்து ஸ்லீப்பிங் மோட் போயிடுச்சு மக்களே. என்ன ஆச்சுன்னா, நம்ம அரிதாவை டிராப் பண்றதுக்கு மெட்ரோக்கு போனோம். செம்ம அழுவ லக்கி. உங்க வீட்டு அழுக எங்க வீட்டு அழுக இல்ல. அதுக்கப்புறம் என்னமோ பேசி 2 பேரும் பிரிச்சுட்டோம். அரிதாவும் போயிட்டா. லக்கி கொஞ்சம் ஓகேவா இருக்குன்னு போன அப்புறம் அப்படியே படுத்து அவங்க ஸ்லீப்பிங் மோட் போயிட்டாங்க. சரி மறந்துடுவாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம். ஏன் நாங்க அப்படி நினைச்சோம்னா, லாஸ்ட் டைமே நாங்க சவுகார்பேட் போனோம்ல, அப்பயே வந்து அவங்க ஸ்லீப்பிங் அரிதா கிளம்பும் போது அவங்க ஸ்லீப்பிங் மோட் போயிட்டாங்க. வேக்கப் ஆகி சித்தி எங்க கேட்டாங்க, அவங்க ஜிம்மு போயிட்டாங்கன்னு கம்முன்னு ஆயிட்டாங்க. எதுவுமே கேட்கல. தூங்கி எழுந்து மறந்துடுவாங்கன்னு நினைச்சா வந்து பெட்ல படுத்தவங்க ஒரு 15 to 20 minutes தூங்குனாங்க. வேக்கப் ஆகி சித்தி அழுதுட்டே இருக்காங்க. நானும் சரி வீடியோ கால் பண்ண வேணாம், ஏன்னா இன்னும் ட்ரிகர் ஆயிட போறாங்க பார்த்துட்டு நினைச்சா வேற ஆப்ஷன் இல்லாம அப்புறம் வீடியோ கால் பண்ணி காமிச்சோம். ஆனா அவங்க அது சரியே பண்ணல. எனக்கு வேணும் சித்தி வேணும்னு சம்மல அழுதுட்டே இருந்தாங்க. ஆமா, அவங்க சித்தி நான் இப்பயே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு ஒரு பாச போராட்டம் பண்ணி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி இப்பதான் ஒரு அளவு செட்டில் பண்ணோம். அப்புறம் லக்கி கீழே கூட்டு போயிட்டோம். கீழே கூட்டு போய் அவங்க ஃபுல்லா பிளேயிங் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி மேல கூட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்சம் மத்த ஆட்களை பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க. அப்புறம் பூவா விட்டு அவங்கள ஸ்லீப்பிங்கே பண்ண வச்சுட்டோம் மக்களே. அவங்க ரொம்ப அவங்க சித்தியை மிஸ் பண்றதுனால எங்களால வாரத்துக்கு 2 வாட்டி அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப இல்ல, நீ நல்லா நோட் பண்ண, எப்பவுமே அவங்க சித்தி வந்து 2 days லக்கி கூட இருப்பாங்க. வந்து இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த வாட்டி தான் வந்துட்டு அப்படியே போறது, வீட்டுக்கு வராம. ஆமா, அதனால அவங்களுக்கு அது ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. என்ன சித்தி வீட்டுக்கு வராம அப்படியே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. கை ரொம்ப வலிக்குது மக. சரி, ஒரு வேலைக்கு அது பிரயோஜனமா இருக்கு எருமை. ஓகே மக்களே, இன்னைக்கு டே மார்னிங் ஜாலியா ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ஆனா லக்கியோட ஈவினிங் அதே மாதிரி ஜாலியா முடியல. ஆமா, ஏன்னா லக்கியோட பாசத்துக்கு எங்களுக்கு என்ன லக்கி இவ்வளவு பாசமலர். ஆக்சுவலா லக்கி வந்து எப்படின்னா, எங்க 2 பேர் இல்லாம அடிஷனலா ஒரு ஆள் பயங்கரமான லவ் அப்படின்னா தாராளமா சொல்லலாம் அரிதாதான் அப்படின்னா. இப்ப எப்படி அப்பா அம்மா அந்த பிளேஸ்ல இன்னொரு பர்சனா, அதே மாதிரி அரிதாவுமே நம்ம எப்படி சொல்றது, அதுக்கு ஒண்ணு இந்த அம்மா கொண்டு அந்த அம்மா தாங்க மாட்டாங்க. சருக்கு போட்டு லக்கிய வந்து இப்படி அடிச்சுட்டான். உட்காந்து அழுவ யாரு, அரிதா. லக்கி ஜாலியா தான் இருந்துச்சு. நீங்க ஏன் அடிச்சீங்க, பாப்பாக்கு வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாண்ட் அதிகமா இருக்கும். ஆனா லக்கிக்கு இப்ப அது ஃபீல் ஆகுது போல. வந்துட்டு போயிடுறாங்க. இவங்க இல்லன்றத அவங்களால ஏத்துக்க முடியாத அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஓகே மக்களே, ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வச்சிருக்கோம். நாங்களும் ஐயோ திருப்பி ஆரம்பிக்க போது மிட் நைட்ல அழுவ ஆரம்பிச்சா என்ன பண்றது, இன்னும் கஷ்டம், முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஓகே, நார்மல் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து இப்படிதான் போயிருக்கு. நாங்க தான் துளி கூட ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. கல்யாணம் போ ரொம்ப பரபரன்னு இருக்கும் போல, அதுக்காகவே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா. கண்டிப்பா. ஆனா ஒரு விஷயம் மக்களே, செல்லோ மக்கள், ஐ லவ் யூ மக்கள். சும்மா சருக்கு வந்து எப்படின்னா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல எங்களை கூப்பிட்டு சுத்தி வந்து தொலைங்க 2 பேரும். தனியா பைக்ல போனீங்கன்னா முட்டிக்கு போறீங்க, அதனால வாங்க போனா போது உதவி செய்யறேன். ஆமா, இருக்கிற டைம்லயே கொஞ்சம் டைம்
எங்களுக்குன்னு ஒதுக்கி பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக லவ் யூ சொல்லிடலாம். லவ் அக்செப்ட். நீ ஒண்ணுமே சொல்லல. ஓகே மக்களே, சோ எஸ் வெட்டிங் கண்டென்ட்க்கு இப்ப நம்ம வரலாம். சோ வெட்டிங்க்கு நம்ம ட்ரெஸ் எடுத்தாச்சு, அதுக்கு மேட்சா வந்து ஜுவல்லும் எடுத்தாச்சு. லக்கிக்கு மட்டும் இன்னும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல. ஆனா அவங்களுக்கு ஜுவல் மட்டும் காமனா அப்படின்னு நம்ம எல்லாம் நிறையவும் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றது தெரியல. அப்படியே உங்களுக்கு கொண்டு காமிக்கிறோம். சோ வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம். மொத்தம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாழ்க்கை பாய். பாய். ஹலோ பிரியா.